நான் உங்க சூரஜ். நான் அன்னைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஐடியில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடியோ போட்டிருந்தேன். அன்னைக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில எப்படியெல்லாம் ஸ்கோப் இருக்கு அண்ட் உள்ள ஒரு ஃப்ரெஷராக ஒருத்தர் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகும்போது என்னென்ன கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டிருந்தாரு. அதை பற்றி எனக்கு பேச போகிறோம். என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ஒருத்தர் ஐடிக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க அண்ட் போடுற கண்டென்ட் நிஜமானே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டிங்னு அழுத்தி விடுங்க. அண்ட் ஓகே, மேக் சென்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ரெஷர் வந்து டிபிக்கல் இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒருத்தர் கேம்பஸ் இன்டர்வியூலோ இல்ல அவர் காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியோ வந்து ஐடி கம்பெனிக்குள்ள வரும்போது லிட்டரலி வந்து நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை, லைக் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அண்ட் வாட் ஆல் ஃபேக்டர்ஸ் டு பி கன்சிடர்ட் அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து உள்ள நடக்கிற பல விஷயம் வந்து வெளியில தெரிய வராது. இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஐடி மார்க்கெட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில 2 டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஒன் இஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் அண்ட் another ஒன் இஸ் சர்வீஸ் பேஸ்ட். ப்ராடக்ட் பேஸ்ட் தான் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து டைரக்டா வந்து செல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பெனிஸ் தான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். எக்ஸாம்பிள் ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும், ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஐபோன், ஐபேட் எல்லாமே வந்து டைரக்டா கஸ்டமர்ஸ்க்கு செல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கிளையன்ட் ஆர்டர் வரும், அவங்க ரிக்குவயர்மெண்ட் தான் இதான் அப்படி இப்படின்னு சொல்லி முன்னாடியே ரிக்குவயர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் ஒன்லி when there is a requirement இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்ல வேலை ஒர்க்குங்கிறது வரும் அவங்கள பேஸ் பண்ணி தான். அண்ட் இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னா வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் கம்பேர் பண்ணலாம், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணலாம். எப்படின்னு சொல்றேன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல வந்து லிட்டரலா வந்து ஐஸ்கிரீம்ல என்னென்ன ஃபிளேவர்ஸ் இருக்குன்னு ப்ரீ டிஃபைன்டு, அது ஆல்ரெடி வந்து அவைலபிள் இருக்கு, அதுதான் அவங்க செல் பண்றாங்க. நீங்க அதுல தான் போய் ஒரு ஃபிளேவரை சூஸ் பண்ண போறீங்க. பட் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிங்கிறது அப்படி கிடையாது. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஆர்டர் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேட்டு வாங்க போறீங்க அண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க ஃப்ரெஷ்ஷா செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. ஆல்தோ நம்ம ஊர்ல வந்து முன்னாடி செஞ்சு வச்ச ரெஸ்டாரண்ட்டும் இருக்குன்னா கூட மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து நம்ம கேட்டோடனே தான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்னா அந்த மாதிரி தான் கேட்டோடனே செஞ்சு எடுத்துட்டு வர மாதிரி தான். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் வி ஆர்டர். அண்ட் ஜாப் செக்யூரிட்டி எங்க அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல தான் ஜாப் செக்யூரிட்டி அதிகமா இருக்கு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் கம்பேர் பண்ணா இப்போ வர ட்ரெண்ட் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. டைரக்டா ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் பீரியட் முடிச்சோடனே டைரக்டா பெஞ்ச், டைரக்டா அவங்க ப்ராஜெக்ட் இல்லாம உட்கார வைக்கப்படுறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஜாப் செக்யூரிட்டி பார்த்தா ஆப்வியஸா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல தான் அதிகம். அண்ட் ஒர்க் ப்ரெஷர் அது எப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து ஆப்வியஸா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல தான் அதிகம். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டெட்லைன்ஸ் அண்ட் லாஸ்ட் டேட்லாம் ரொம்ப இன்னும் தீவிரமா ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பா டெட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் அதரன்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய சேலரி விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மோஸ்ட்லி வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் ஆர் அவுட் வேயிங் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு தான் உண்மை. அவங்க பே வந்து ஆப்வியஸா வந்து மோர் ஆஃபர் தென் நாட் அதிகமா இருக்கு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் கம்பேர் பண்றதோட. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து என்னெல்லாம் டைப் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஸோ ஒரு பர்சன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கு வந்து ஐடி கம்பெனி சூட் ஆகுமா அண்ட் எந்த மாதிரி கம்பெனி போகணும் இல்லை வேற ஏதாவது ஜாப் பார்க்கணுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிடர் பண்ண வேண்டியது. இது எதை டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா இட் ஆல் கம்ஸ் டவுன் டு நம்ம பிரெயின் வந்து 2 டிவைட் ஆயிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். லைக் ரைட் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் அப்படி சொல்லுவாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் வந்து மோர் லைக் மேத்தமெட்டிக்கல், லாஜிக்கல் அண்ட் பிரெயின் ரொம்ப இன்வால்வ் வர ஃபங்க்ஷன்ஸ் வந்து லெஃப்ட் பிரெயின் யூஸ் ஆகுது. அண்ட் ரைட் பிரெயின் எதில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அண்ட் மோர் கிரியேட்டிவான தாட்ஸு அண்ட் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஜென்ரலாக ஒரு பிக்சர் அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரைட் பிரெயின் யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களே அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம், வெதர் யூ ஆர் லெஃப்ட் பிரெயின் பர்சன் ஒரு ரைட் பிரெயின் பர்சனுங்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் ஆர்கனைஸ்டா எல்லாம் ஆர்கனைஸ்டா இருக்கிற அட்மாஸ்பியர்ல உங்களுக்கு சூட் ஆகுமா? ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி சேர் போட்டு உட்காந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் கொடுத்துட்டா அந்த ப்ராசஸ் நீங்க அதர் பண்ண முடியுமா அண்ட் அதை படி நீங்க போக முடியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்க மோர் ஆஃபன் தென் நாட் யூஆர் லெஃப்ட் பிரெயின் பர்சன். அண்ட் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் வந்து என்னோட படி தான் இருப்பேன் அண்ட் ஒர்க் வந்து நான் பண்ணுவேன், பட் ஒருத்தர் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அப்படின்னு பண்ண முடியாது, நான் ஃப்ரீலான்ஸா இருப்பேன் அப்படிங்கிறது மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா யூஆர் ரைட் பிரெயின் பர்சன். ஸோ இது வந்து ஐடி கம்பெனி ஜாப்னுங்கிறது மோர் ஆஃபன் வந்து லெஃப்ட் பிரெயின் பர்சனுக்கு தான் வந்து இன்னும் சூட் ஆகுது கம்பேர் டு ரைட் பிரெயின் பர்சன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஐடி கம்பெனிஸ் பத்தி சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது, சேஞ்சஸ் ஒன்லி பெர்மனன்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி ஐடி கம்பெனில நீங்க வந்து நீங்க வந்தோமா போனோமா அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரே ரொட்டீன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பா வேலைக்காக போறது இல்லை. ஸோ யூ ஹேவ் டு கீப் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். நீங்க உங்களே வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் புதுசா டெய்லி லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க லேர்ன் பண்ண ரெடியா இருக்கணும். ஏன்னா ஒரு கூட்டமா பார்க்கும்போது யார் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பா ஆப்வியஸா இந்த ஃபேக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணது. யார் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து புதுசா வந்து லேர்ன் பண்ணிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து யார் அப்கிரேட் பண்ணிருக்காங்க அவங்களே
அண்ட் ஹூ இஸ் ரெடி டு ஒர்க் இன் த ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ் ஆஃப் சம் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதான் கேள்வி அடிப்படும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியன் ஐடி சின்னரில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எதுக்கு எல்லாருமே அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒன்றோ இல்லை ரெண்டோ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு த நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எது டிசைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி த டெக்னிக்கல் கம்பீட்டன்சி ஆஃப் அ பர்சன். எந்த அளவுக்கு டெக்னிக்கலாக கம்பீட்டண்டாக இருக்காங்க அண்ட் எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு சர்டிஃபைட் கோர்சஸ் சர்டிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்காங்க. ஏன்னா லிட்டரலி அதுதான் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணுது. நீங்கள் என்னதான் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கம்பெனிஸ்லாம் தே வாண்ட் ப்ரூஃப். தே டோன்ட் வாண்ட் யூ சேயிங் இந்த மாதிரி தான் இது இவ்வளோ தெரியும் அது இவ்வளோ தெரியும் அப்படிலாம் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ப்ரூஃப் தேவை. ஸோ அதுக்கு அதுக்காக சர்டிஃபிகேஷன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க ஐடி கம்பெனிஸில். அண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணி ரெடியாக இருக்கீங்க, அது உங்களே அப்கிரேட் பண்ணி ரெடியாக இருக்கீங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட்டு, ஏன் நீங்கள் வந்து பேசுறது கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனா நீங்கள் பண்ணுற வேலை பாதினா அது பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லி காமிக்கிறதே இன்னொரு பாதி எஃபர்ட் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஸோ லிட்டரலாக வந்து அது உங்களே நீங்கள் காமிச்சிக்கிற மாதிரி தான். பட் வேற வழி இல்லை. ஐடி என்விரான்மெண்ட் அந்த மாதிரி தான். அதுதான் ஒரு டஃப்பான ரூல் அண்ட் அதுதான் வந்து ஒரு கசப்பான உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே வந்து நம்ம பண்ற ஒர்க்கை வந்து டாக்குமெண்ட் பண்ணி காமிக்கணும். அண்ட் அது பேஸ்டாக தான் நம்ம என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் எந்த அளவுக்கு நம்மளே நம்ம ஷோகேஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அட் த டாப் ஆஃப் த பீக். அது ரொம்ப முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து இப்போ இந்த சொம்பு தூக்குறது அண்ட் பாலிடிக்ஸ் நிறைய எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய சோஷியல் மீடியால மீம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறையவே உண்மைதான். அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதே மாதிரி அகைன் சேயிங் தட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க தான் சர்வே ஆக முடியும். ஆக்சுவலாக அது வந்து நம்ம இந்தியன் ஐடி செக்டரோட ஃபேட் வித்திங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வேற வழி இல்லை. அண்ட் அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் வந்து இன்னொருத்தர் போட்டு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும் நிஜமாலே. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நீங்கள் வந்து முன்னேற முடியும். ஒருத்தர் கீழே புல் பண்ணாதான் நீங்கள் முன்னேற முடியும். அதெல்லாம் நிறையவே இருக்கு. நீங்க பார்த்து அந்த மாதிரி அதெல்லாம் அதுல மீம்ஸோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து தேடித்தரத்துக்கு ரெடியா இருந்தீங்க. லைக் உங்களோட ஒர்க் தான் ப்ராமினென்ட் அப்படிங்கிற மாதிரி ஷோகேஸ் பண்ண ரெடியா இருந்தீங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நீங்க வந்து என்னதான் எப்படிதான் இவ்வளவு நல்ல பர்சனா இருந்தாலும் கொஞ்சம் தேடித்தரம் வந்து கண்டிப்பா தேவை. அதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்தா மட்டும் ஐடி செக்டர் வாங்க. இல்லைன்னா லாங் ரன்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுதான் உண்மை. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட், அதாவது டெவலப்மெண்ட், டெஸ்டிங் அண்ட் சப்போர்ட் 3 மேஜர் ஃபீல்ட்ஸ் இருக்கு ஐடியில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆப்வியஸாக வந்து 60 to 70% வந்து சப்போர்ட் ப்ராஜெக்ட்ஸ் தான். சப்போர்ட் தான் மேஜராக வந்து ப்ராஜெக்ட்ஸில் இருக்கு. அண்ட் சப்போர்ட்னா பேசிக்கலி நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி யார் வேணால் பண்ணலாம். அது பேசிக்கலி ஒரு டாக்குமெண்ட் ஃபாலோ பண்ணி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறது தான் அது இம்பார்ட்டன்ஸு. அதை தாண்டி நீங்கள் பெருசாக வெளியிலேருந்து கற்றுக்கிட்டு இதுமாரிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பெருசாக ஸ்கோப் இருக்காது. அண்ட் பட் அதுலேயே லேர்னிங் இருந்துச்சுன்னா கூட உங்கள் லேர்னிங் வந்து வேற யாராவது டிசைட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் கற்றுக்கணும், அப்கிரேட் பண்ண வச்சிங்கன்னா அது உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சப்போர்ட் தான் மேஜர் அதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கீப்பிங் ஆன் லேர்னிங் அண்ட் ஏன் கீப்பிங் ஆன் அப்கிரேடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடியில் வந்து இத்தனை வேரியஸ் செக்டர்ஸ் இருக்கு. என்னெல்லாம் செக்டர்ஸ் இருக்கோ ஐ மீன் ஐடிக்குள்ளேயே வந்து வேற வேற டொமைன்ஸ் இருக்கோ அந்த டொமைன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். எதுவுமே வந்து தனித்தனியாக நீங்கள் பிரித்து வைக்க முடியாது. எல்லாமே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்கும். எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கும். அந்த லிங்க் வந்து நீங்கள் ஸ்மாலர் நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் ஏரியாலேருந்து அது என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ண அது பெருசாகி அது வந்து ஒரு அல்டிமேட்லி யூ வில் பி கவரிங் த ஹோல் திங். ஸோ எல்லாமே இன்டர்லிங்க் தான். நீங்கள் யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்மால் பிக்சர் அண்ட் கீப் ஆன் க்ரோயிங் டு லேர்ன் த பிகர் பிக்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அல்டிமேட்டாக வந்து ஒரு ஐடி இன்ஜினியர் வந்து அவங்க லைஃப் அண்ட்குள்ள நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஹாரிசான் கீப்ஸ் எக்ஸ்பேண்டிங், அதான் உண்மை. ஸோ அது வந்து நீங்கள் அந்த இன்டர்லிங்க்ங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எது எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் என்னதான் இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும் என்னதான் இவ்வளோ தடங்கல்கள் இருந்தாலும் அல்டிமேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரடங்கு டைம்ல லாக்டவுன் டைம்ல வந்து ரொம்பவே பாதிக்கப்படாத ஒரு செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான். அதுக்கு ரீசன் என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் அது வந்து நிறைய பேரை வந்து ஜாப்ஸ் லூஸ் பண்ணாமல் இருக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு மற்ற செக்டர்ஸை கம்பேர் பண்ணால். அண்ட் அதுக்கு வந்து ஐடி இன்ஜினியர்ஸ் நிஜமாலே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா வேற எத்தனை செக்டர்ஸில் இது பாசிபிளாக இருந்திருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் இருந்துச்சு பெருசாக இந்த பிஃபோர் லாக்டவுன், டியூரிங் லாக்டவுன் அண்ட் ஆஃப்டர் லாக்டவுனுங்கிறது. ஸோ இது பாசிபிளாக இருக்குங்கிறது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடி செக்டர் யாராக இருந்தாலும் ஓகே. அண்ட் இதுக்கு நிஜமாலே ஐடி இன்ஜினியர்ஸ் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அவங்க இந்த டாபிக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேற ஏதாவது ஆஸ்பெக்ட் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் பற்றி நீங்கள் பர்டிகுலராக பேசணும், இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு இன்னும் நாலேஜ் வேணும் அப்படின்றதால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க. அண்ட் இது இல்லாமல் டோட்டலாக வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு சொல்ல கீழே கமெண்ட்ஸில் போடுங்க.
அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க. அண்ட் see you in the next video. Until then, Suraj signing off. Yes, love you all. Bye.